இங்க ஒரு சின்ன பொண்ணு மரணதேவன் வந்து கொல்லலான்னு வருது. அப்போ அந்த கோடாரியை ஓங்கி அந்த பொண்ணு மேல போட போறப்போ அது ஸ்டக் ஆகுது. பொண்ணு அந்த சின்ன பொண்ணு இப்ப அந்த மரணதேவனை நேருக்கு நேரா பாக்குது. ஆனா அவர் பார்த்தது பயப்படாம அவர்கிட்ட நிறைய கொஸ்டின் கேக்குது. அதுக்கு மரணதேவன் கோவப்படாம அந்த பொண்ணு அங்கிருந்து போக சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணு அங்கிருந்து போகாம மரணதேவன் கையில வச்சிருக்க கொம்ப அவ கையால டச் பண்றா. உடனே அந்த கொம்பு கொஞ்ச நேரத்திலேயே சாம்பல் ஆயிடுது. கொம்பு உடைஞ்சதும் மரணதேவன் ரொம்ப சோகமாயிடுறாரு. உடனே அங்கிருந்து அவர் கிளம்ப பாக்குறாரு. ஆனா அந்த பொண்ணு பின்னாடியே வந்து நான் வேணா உங்களுக்கு புது கம்பு தட்டுமான்னு கேக்குது. அவரும் வேற வழி இல்லாம அந்த பொண்ணு கூடவே கம்பு தேடி போறாரு. அந்த பொண்ணு போற வழியெல்லாம் நரகம் எப்படி இருக்கும் சொர்க்கம் எப்படி இருக்கும்னு கேள்வி கேட்டுட்டே வருது. ஆனா அதுக்கு அவர் எந்த பதிலும் சொல்லாம அவாய்ட் பண்ணிட்டே வர்றாரு. அப்படி பேசிட்டே போறப்போ அந்த பொண்ணோட இடத்துல திடீர்னு கீழே விழுது. அதை பார்த்து மரணதேவன் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. பொண்ணு மரணதேவன் கூட ரொம்ப ஜாலியா விளையாண்டுட்டே வருது. ஒரு வழியா ஒரு குகைக்கு வந்து சேர்றாங்க. அங்க ஒரு சிலை இருக்கு. அந்த சிலையோட கையில அதே கொம்பு இருக்கு. இப்போ சிலையா இருந்த கொம்பு இப்ப நிஜமான கம்பா மாறிடுது. அதுக்கப்புறம் மரணதேவன் கையில எடுத்து அந்த பொண்ணு மேல அடிக்கலான்னு வேகமா எடுக்கிறாரு. ஆனா மரணதேவனுக்கு அந்த பொண்ணை கொல்றதுல விருப்பம் இல்லாம இருக்கும். உடனே அந்த பொண்ணை வீட்டுக்கு போக சொல்லி மரணதேவன் அனுப்பி வைக்கிறாரு. ஆனா அந்த பொண்ணு வண்டியில வேகமா போறப்போ அந்த வண்டியில இருந்து கீழே விழுந்தவ இறந்துடுறா. ஒரு பேயா மாதிரி மரணதேவன் முன்னாடி வந்து நிக்கிறா. மரணதேவனோட கையை பிடிச்சிட்டு அந்த பொண்ணு சந்தோஷமா அவரோட வீட்டுக்கு கிளம்பி போகுது.